எதை தொட்டாலும் ஊழல், எந்த துறையை தொட்டாலும் ஊழல். சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு லேம்பில், ஒரு சோலார் லேம்பில் 8,000 ரூபாயிலிருந்து 10,000 விற்கக்கூடிய லேம்பை 48,000 போட்டு ஒரு லேம்புக்கு 40,000 ரூபா கொள்ளடிச்சிருக்காங்க போன ஆட்சியில். இவங்க தான் இப்படின்னா இதுக்கு முந்தின ஆட்சியெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ கொள்ளடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய டிவிகே கவர்மெண்ட் 56 வருஷ கோரிக்கையை நிறைவேற்றிருக்கிறாங்க. ஒரு ஊரில் தேனியில் கொட்டக்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்து வழியா பஸ்ஸே போக மாட்டேங்குது சார், எங்கள் பஸ் இல்லைன்னு அந்த குழந்தைங்கள்லாம் கோரிக்கை வைக்க 56 வருஷமாக வராத பஸ் இந்த டிவிகே கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் பஸ் வந்திருக்கு அந்த தேனி குரங்கணி அந்த கொட்டக்குடி பாதை வழியா. சோ இது மிகப்பெரிய விஷயம். என்னடா அப்படின்னு ஒரு பஸ் விட்டா பெருசான்னு கேட்டீங்கன்னா, 56 வருஷமா, சொல்ல போனா போடி நாயக்கன் ஒரு கிட்டக்க தான் இருக்கான், முன்னாள் முதலமைச்சர் வேற அங்க இருந்திருக்காங்க ஓபிஎஸ் சார். 56 வருஷமா அப்படி என்னங்க பண்ணாங்க இந்த ரெண்டு திராவிட கட்சிகள்? அண்ட் இது போக இவங்களுக்கு இதுக்கு எப்படி நேரம் இருக்கும்? கொள்ளையை பத்தி பேசுவோமா, எவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்காங்கன்னு பேசுவோமா? மொத்தமா பாத்தீங்கன்னா அமே நேருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இந்த ரெண்டே பேருக்கு இடையில தான் இப்ப போட்டியே, யார் ஃபர்ஸ்ட் உள்ள போறா அப்படிங்கிறதுல. கே நேரு மேல கேஷ் ஃபார் ஜாப், அந்த வேலை வாங்கி கொடுக்கறதுல லஞ்சத்துல கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேல பண்ண ஊழலுக்கான ஒரு எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு. 2 நாள் முன்னாடி இந்த கேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்றேன். தமிழ்நாட்டோட கவர்னர், இப்போ இருக்கக்கூடிய பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மேல அவர் ஆல்ரெடி உள்ள போயிட்டு வந்தார் இல்லையா, 2011 to 16 ஏடிஎம்கே பீரியட்ல அவர் அந்த கேஷ் ஃபார் ஜாப்ல அடிச்ச ஊழலுக்கு இப்ப திருப்பியும் இடி வந்து கேட்டக்கூடிய அந்த ஒரு பெர்மிஷனை கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டிருந்தாங்க, அவர் மேல என்கொயரி பண்றதுக்கான பெர்மிஷன் கொடுக்கணும், இடிக்கு அந்த என்ஃபோர்ஸ்மென்ட் டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும்னு. அந்த பெர்மிஷனை இன்னைக்கு கவர்னர் கொடுத்திருக்காரு. சோ இப்போ இது போய்கிட்டு இருக்க தூத்துக்குடியில அந்த தெர்மல் பிளான்ட் இருக்குல்ல, அந்த பிளான்ட்ல நடந்த ஸ்கேம், அதாவது டெண்டர் 1 கோடி ரூபாய்க்கு விடப்பட்டுச்சுன்னா அதுல 35% 35 லட்சம் ரூபாய் ஒரு டிஎம்கே காரருக்கு கமிஷனா கொடுக்கணுமா. அண்ட் இந்த 35 லட்சம் கொடுத்துட்டா மிச்சம் 75 லட்சம் என்னால இந்த வேலையை பார்க்க முடியாதுன்னு சொன்னா, நீ வேலையை பாரு, பார்க்காம போ, எனக்கு ஒரு போட்டோ மட்டும் அனுப்பு, உனக்கு நான் வேலை பார்த்ததா சொன்னேன், அந்த டெண்டர் காசா வாங்கி தரேன்னு சொல்லி அப்படி மக்களோட பணத்தை எடுத்து 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 கொள்ள அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சர் நின்று பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, என்னோட துறையில ஏகப்பட்ட முறைகேடுகள், நிலத்துல முறைகேடு, சாமியோட தங்கத்துல முறைகேடு, அதை உருக்கி வச்சிருக்காங்க, இது எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இது எல்லாத்துக்கும் நான் வந்து ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்றாங்க. எந்த துறையில யார் ஊழல் பண்ணிருந்தாலும் தப்பிக்க முடியாது, நாங்க திருப்பி திருப்பி ஆக்ஷன் பண்ணுவோம்னு சொல்றாங்க. இப்படி ஊழல் பண்ணிட்டு இருக்க இவங்களுக்கு மக்களுக்கு நல்ல செய்ய எங்க நேரம் இருந்திருக்கும்? சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதை தொட்டாலும் ஊழல் பண்ண இந்த மாதிரியான இந்த திராவிட கட்சிகள். இதுக்கு முன்னாடி நம்மலாம் இந்த சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எல்லோ கலர் லைட்ஸ் தான் ஸ்ட்ரீட் லைட் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் லைட்டை 2015 இருந்து 18 பாத்தீங்கன்னா அதை எல்இடி லைட்டா மாற்றன்னு சொல்லி அதுல 500 கோடி ரூபாய் ஊழல் எஸ்பி வேலுமணி அவர்கள் ஏடிஎம்கே பீரியட்ல நடந்திருக்கு. இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் கொள்ளடிச்ச பணத்தை நம்ம இங்க கொத்தூசோடைய அந்த இளம் தலைவர் பாணியிலே கேட்கணும்னா, யார் அப்ப வீட்டு காசு, அவங்க அப்பா வீட்டு காசையா கேட்டோம், எடுத்து அள்ளி அள்ளி தின்றுருக்கீங்களே மக்கள் கிட்ட இருந்து. இந்த யாரையுமே சும்மா விடக்கூடாது. மக்கள் பணத்தை தொட்டவன ஒரு காலமும் வெளியே வர முடியாத நான் வேலபிள் கேஸை போட்டு உள்ள தள்ளணும் அப்படிங்கறத நம்ம எல்லாரோட கோரிக்கை. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம டியர் கொத்தூஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேளுங்க. வேற ஒரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ சோ மச்.